பயின்றால் நீண்ட ஆண்டுகள் நலமுடன் வாழலாம் என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலையில் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் அன்று முழுவதும் உங்கள் காரியங்கள் எல்லாம் சிரமமில்லாமல் வெற்றிகரமாக முடியும் என்ற காரணத்தினால்தான் அதிகாலை வேளையில் மக்களுக்கு இது கற்றுத்தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு ஒரு யோகாசன ஆசிரியர் 71 வயது இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் என்று தான் சொல்ல வேண்டும். எங்கெங்கெல்லாமோ சென்று இந்த ஆசனங்களை அவர்கள் மக்களுக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார் தனுஷ்கோடி என்பவர். அவர் இப்பொழுது சில ஆசனங்களை, அற்புதமான ஆசனம், ஏகபாத ஆசனம், கர்ணபீட ஆசனத்தை செய்ய போகிறார். அவருடைய சீடர்கள் தான் சென்ற எபிசோடில் குடும்பத்தோடு வந்து நமக்கு ஆசனத்தை செய்து காட்டினார்கள். இந்த பையன் சுப்பிரமணியன் 6 வயது ஆகிறது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஜெயின் வித்யாசிரமத்தில். அவனும் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறான், ஊர்த்வ மத்மாசனத்தை. ஊர்த்வ மஜ்ஜாசனம். என் அருமை சீடரே, நீங்கள் ஊர்த்வ மஜ்ஜாசனத்தை சின்ன பையா செய். நீங்கள் அந்த 2 ஆசனங்களையும் செய்யுங்கள், ஏகபாத ஆசனமும் கர்ப்பபிண்ட ஆசனத்தையும். கையை வைத்து அதையும் வைத்து காலையும் தூக்கு, மேலே வைத்தணும், கையை மேலே, கை மேலே தூக்கு, இன்னும் தூக்கு, காலை தூக்கு. ஊர்த்வ மச்சாசனம். பாருங்கள், 71 வயது முதியவர் எப்படி ஏகபாத ஆசனத்தை எந்தவித சிரமமும் இன்றி செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் பார்க்க வேண்டும். ஏதோ வயதானவர்கள் ஆசனம் செய்ய முடியாது என்பதல்ல, சிரசாசனம் எல்லாம் அவர் செய்வார். ஏகபாத ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இங்கே தலையை வைத்து அந்த பக்கமாக செய்யுங்கள், இங்கே அடுத்த காலம் செய்யுங்கள். சரி. கையை மேலே வைத்து இன்னும் கொண்டா. தலையை திருப்பலையே, தலையை திருப்பு. ஊர்த்து மஜ்ஜாசனம், கால் நீட்டிய ஏகபாதாசனம். எவ்வளோ அழகாக செய்கிறார்கள் பாருங்கள். அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீங்கள் நேராக வந்து கர்ப்பபிண்ட ஆசனத்தை செய்யுங்கள். நீ அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டி செய். ஊனுன்னா தலையை நல்ல நிமிரு. ஊர்த்து பிண்டாசனம். கையை மேலே கொண்டா, அங்கே கொண்டா கையை, காலை தூக்கி 2 காலையும். கர்ப்பபீட ஆசனம். கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் கர்ப்பபிண்டாசனம். இந்த பையன் மச்சாசனத்தில் வேரியேஷன் செய்கின்றான் பாருங்கள். ஒரு சின்ன பையன் பத்மாசனம் போடுவது என்பது கடினம். பத்மாசனம் போட்டு மச்சாசனம் போட்டு முதுகை தூக்குவது, காலையும் தூக்குகிறான். காலை தூக்கி கையை தூக்குவது என்பது சற்று கடினம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். யோகாசன ஆசிரியர் என்று சொன்னால் கடினமான ஆசனங்களையும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 71 வயதிலும்
அவர் சில கடினமான ஆசனங்களை கைவசம் வைத்திருக்கிறார். சிரசாசனம் செய்வார், அதிலே பல வேரியேஷன்ஸும் செய்வார்கள். இவர் ஊர் ஊராக சென்று மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எத்தனையோ பேர்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள், பெரிய பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வீட்டிற்கே சென்று இவர் இந்த கலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களெல்லாம் நோயிலிருந்து மீட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசிரியர்கள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் தேவை என்று கூறி, இந்த நல்ல நேரத்தில் எல்லா மக்களும் இந்த பொங்கல் முதல் புத்தாண்டு முதல் ஆசனங்களை பழகி தன் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.